நீ வந்துட்டேன். இங்கதான் மெட்ராஸ்ல தான் இருக்கேன். டீ பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்கணும்னா வாயில கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்தி தான் கொடுக்கணும். பரவாயில்லையா? தீஞ்சு போன வயசுல தீ பிடிக்கிற மாதிரி முத்தம். எங்க அந்த இடிச்ச டிங் டிங் டிகானா? சார் வா சார் வா. எங்க போனா? பெசன் நகர் போகணும். பெசன் நகரா? பெசன் நகர்ல எங்க? பீச்சுக்கு பக்கத்துல. 250 ரூபா ஆகும். 250 ரூபாயா? ஆமாப்பா 250 ரூபா. எதுக்கு 250? எந்துக்கு 250? எந்தனுக்கு 250? 250 ரூபாய்க்கு பிளைட் மாதிரி போற வழியில ஏதாச்சும் ஃப்ரீயா பீர் கீர் வாங்கி கொடுப்பியா? இப்படி சூதுவாது இல்லாத ஒரு உடம்பு மாட்டினா உடனே சுருட்டிலான்னு பாப்பீங்களே. ஆமா நீ யாருப்பா? நான் யாரா? இந்தியன், அந்நியன், சிட்டிசன், தமிழன், இப்படி நிறைய தமிழ் படம் பேரா சொல்லிட்டு இருப்பேன். இந்த படம் எல்லாம் நான் பாத்துட்டேன். ஏன்பா யார் வந்தாலே? நீ மண்டாக்கலாம் நினைச்ச இந்த குண்டோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. தேவர் பெசன் நகருக்கு 150 ரூபா தான் கொடுக்குது யூஸ்வலா. 150 ரூபாய்க்கு வரையா இல்ல இவன் மேலே உப்பு மூட்டையே நாங்க பொடி நடியா போயிட்டுமா? சாவுகிராக்கி வந்து தொலை. போய் டயலாக மாத்துங்கடா. வா ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க. வா வா. யார் நீங்க? சத்தம் போடாதீங்க. நானும் பெசன் நகர் தான் போறேன். போற வழியில என்ன அப்படியே உதறி விட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு பைசா முக்கியமா இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? சரி போலாம். வாங்க வாங்க. குட் வாங்க. என்ன ஊர் சார் நீ? நான் கோயம்புத்தூர் சார். ஐயா ஒன்னும் கேட்கல சார், இவரை கேட்டேன். ஏண்டா ஊர் பேர் சொல்லணும் நீ ஆட்டோ ஓட்ட மாட்டியா? இறக்கி விட்டுருவாங்களா? என் ஃப்ரெண்டு அவர் கோயம்புத்தூர்னா நான் மட்டும் நான் கோலாலம்பூர்ல இருந்தா வர போறேன். நானும் கோயம்புத்தூர் தான்டா. நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர். நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்க ஃப்ரெண்டு. டேய் கேள்வி கேட்காம ஆட்டோ ஓட்டுறான். சைடு மிரர் பார்த்து சைடு ஓட்டுறான். சிட்டில இதெல்லாம் சகஜம் சார். எருமாடே செருப்பு அடிக்கிற பாரு. எச்சக்கலை தெரு பொறிக்க மூஞ்ச பத்தி அதுக்கு தாராந்துருவேன். டேய் மகனை கையில மாட்டின ஈர்னு வீர்னு விட்டுரும். செருப்பு அடிப்ப உள்ள போடா. கழுவாத கக்கூசு வாய. இதுவும் சிட்டியில சகஜமா சார்? குண்டு குசும்பா? என்ன குண்ட இந்த இடத்துக்கு வரா? இது நம்ம அட்ரஸ் ஆச்சே. ஒருவேளை இவனும் இங்கதான் தங்கி இருப்பானோ? இங்கதான் நிறுத்துங்க. பாத்து ஆட்டோ கவுத்துற போறீங்க. குடோன்ல போட்டு அடைச்ச மாதிரி காத்தே வரல. 250 கொடு சார். பரவாயில்ல, அவனே 50 ரூபா கம்மி பண்ணிட்டான். 2 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். ஏம்பா 250 இங்கிலீஷ்ல சொன்னம்பா. டேய் நீ என்ன ஏன் தமிழ்ல கேட்க மாட்டீங்களோ? ஐயா 250 கொடுங்கல ஐயா. அப்படி பேசி பழகுங்கடா. ஆமா டேய் ஏறும்போது 150 ரூபா தானே சொன்ன. இப்ப 100 எக்ஸ்ட்ரா கேக்குறேன். ஆமா அவருக்கு 150 உனக்கு 100. தடா நீ நான் ஓசில மங்களம் பல்லாம் நினைச்சியா? நீ கூட தான் ஓசிலே வந்த. நீ நான் மங்காத்தா பல்லாம் நினைச்சியா? டேய் வச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். ஏமாந்தவன் மட்டும் உடனே வில்லன் ஆயிடுவானுங்க. சார் அவன் சொல்ற கணக்கு கரெக்ட் தான். எனக்கு 100 உங்களுக்கு 150 250 கொடுத்துருங்க. நீங்க 150 தானே சொன்னீங்க. அவன் கிலோமீட்டர் கணக்கு போடல, கிலோ கணக்கு போட்டிருக்கான். கொடுத்துருங்க. சைக்கோமா இருக்கான், கடிச்சாலும் கடிச்சிருவான். வாங்கிங்க வில்லன். பாத்தீங்களா வில்லன்? அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஆட்டோ காசு வாங்க வந்துட்டானே. நீங்க எங்க இங்க? நீங்க எங்க இங்க? இது எங்க அண்ணன் வீடு. நீங்க அட்ரஸ் மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ, இது என் அக்கா வீடு. வழி விடுங்க. அக்கா இருடா. இருடா எங்க போற? இருடா அக்கா. அக்கா வழிக்கின்னு போற அளவுக்கு வயிறு வச்சிருங்க. டேய் அக்கா விடுடா. இவன் என் தம்பிடா. இவனா? பென்சில் மாதிரி இருக்க உங்களுக்கு பீப்பா மாதிரி ஒரு தம்பியா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்திருக்க முடியும்? உங்க அப்பா என்னோட லவ் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிருந்தா எல்லாரும் எல்லாம் சொந்தங்களையும் பாத்திருக்க முடியும். அதான் ஒட்டு மொத்த சொந்தத்தையும் ஒரே உருவத்துல பாக்குறேனே. டேய் நீ ஏன் விட்டு பிறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்த. இவன் என் பிரதர் இன் லா. ஒன்னு மாதிரியே இன்டர்வியூக்கு வந்திருக்கான். I am செந்தில். I am கார்த்திக். நைஸ். பேசிட்டு வாடா.
அப்புறம் அந்த ஆட்டோ விஷயம் அன்னைக்கு தெரிய வேணாம், அப்படியே அமுக்கிடு. விஷயத்தை அமுக்குறானா ஏடா விரல அமுக்குற? எப்படா இன்டர்வியூ? நாளைக்கு காலையிலக்கா. எவன்டா அது நான்சன்? நைட்ல தூங்கும்போது ட்ரில்லிங் போடுறது அறிவில்ல உங்களுக்கு? சவுண்ட் வருது, கிட்ட போக முடியாத அளவுக்கு வருது சவுண்டு. இந்த கொரட்டை விடுற வாய உப்புற பரட்டி போட்டா வாய் அமுங்கிரும். வாரம் ரெடி. ஏண்டா வாயிலே புல்லட் ஓட்டுறியா மகன? இரு. அசர கூட மாட்றானே. ஏண்டா இத கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்தா என் எனர்ஜியாவது சேவ் ஆயிருக்குமாடா. ஐயோ ஆவா, இன்னும் கொளுத்து வேலை செஞ்ச மாதிரி கை காலம் எப்படி வலிக்குது. சாவடிக்கிறானே. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. காலையில இவன் லட்ட பள்ளி மிட்டாய் மாதிரி முழுகும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. என்ன அண்ணி அண்ணி, நான் கிளம்புறேன் அண்ணி அண்ணி. ஐயோ நம்மளால முடியாது, நான் இப்ப கிளம்புறேன் அண்ணி அண்ணி. நான் கிளம்புறேன். என்னடா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு இப்பவே கிளம்புறேன். ஏன் என்னாச்சு? அங்க உங்க தம்பி வெறும் வாயில விதவிதமா புல்லட் ஓட்டுறான். கீஞ்சு போன ஸ்பீக்கர்ல டிடிஎஸ் கனெக்ஷன் குத்தா மாதிரி தரதரா தரதரான்னு ஒரே சத்தம். எப்படி தூங்குறது? ஓ, அவ விடுற கொரட்டை சொல்றியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் கேட்டுட்டு இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறேன். கெடுத்துட்டியடா. ஆமா, அவர் எம்எஸ் விஸ்வநாத, அவர் மெல்லிசை கேட்டு இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அதை நான் கெடுத்துட்டேன். எனக்கு ஏன் வம்பு? நான் கிளம்புறேன், நான் இப்ப ஊர் கிளம்புறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? போய் பாடு. அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. நான் இப்ப கிளம்புறேன். உள்ள கொரட்டை சத்தம், வெளியே ஊழ சத்தம். ஒரு மனுஷன் எப்படியா சாவடிப்பீங்க? அண்ணி அண்ணி, என்ன பஸ் காசு வேணுமா? ஒரு பேச்சு சொன்னா உடனே கிளம்புன்றதா? அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சிக்க மாட்டாரு. அண்ணா கிட்ட நான் பேசுகிறேன், நீ கிளம்பு. நீங்க தூக்கத்தை வளர்றீங்க, நீங்க உள்ள போய் படுங்க, மோட்டர் ரூம்ல படுத்துக்கிறேன். அங்க சத்தம் வராதா? ஆமா, பெரிய சத்தம். உங்க தம்பி இழுத்து விடுற கொரட்ட சத்தத்துக்கு மோட்டர் சத்தம் இன்னிசை மாதிரி. குட் மார்னிங் சார். விடிஞ்சிருச்சா? நல்ல தூக்கம் போல இருக்கு, சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க. டேய், தூங்குனாதாடா எழுந்துக்கிறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க சார்.
நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். போடி போ. கொரட்டை விடுறோம் வாயில கொத்தனார கூட்டு வந்து சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, பெட்டை இங்கு விரிக்க, தூக்கத்துல ஒண்ணுக்கு அடிக்க. என்ன சத்தம்? சரி வா, அடுத்த டேங்க் போ. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்ன இந்த நேரத்துல வாட்டர் டேங்க்ல இருந்து கீழ இறங்கி வரீங்க? என்னடா பண்ணிட்டு போறீங்க? கம்பைன் ஸ்டடி. ஓ கம்பைன் ஸ்டடி. நீ இப்படியே கம்பைன் ஸ்டடி பண்ணிட்டு இரு. சத்தியமா நீ பரீட்சையில மார்க் எடுக்க மாட்ட. 3 மாசம் கழிச்சு வாஞ்சிதான் எடுப்ப. வாட்டர் டேங்க் உள்ள கம்பைன் ஸ்டடியா? எச்சி போங்க. நீ வா. ஏன் வாயிலே வந்து உழுதுங்க பாரு. வாட் ஏ நேச்சர். இந்த மொட்டை மாடி தூக்கத்தோட ஜில்லுன்னு ஒரு பீர் இருந்தா அதாண்டா. என்னடா பூகம் என்ன வந்துருச்சா? இவன் ஏன் இங்க வந்தா? ஐயோ, இன்னைக்கு சிவராத்திரி தானா சார்? உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா, நீங்க என்ன மேல? கீழே சூடா இருக்கு. கீழே சூடா இருக்கா? மூலமா இருக்கும். நீங்க டாக்டர்கிட்ட காமி செக் பண்ணிக்கீங்க. அது இல்ல, வீட்ல சூடா இருக்கு. கரண்ட் வேற போயிடுச்சா. நீங்க மேல இருக்கிறதா அக்கா தான் சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சொல்லிட்டாங்களா? பாரு, ஃபைல்ஸ் பேசன்ட் மாதிரியே படுகிறானே. வாட் a நேச்சர். ஆஹா, வாட் a பியூட்டிஃபுல் சிட்டி. லவ்லி ஸ்கை, ஃபுல் மூன், ஸ்மால் ஸ்மால் ஸ்டார்ஸ். கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. இதோட விடியும் போதான் முடிப்போம். கோயிலுக்கு போயும் கொடுமை தீரலன்னு சொல்லுவாங்க. மொட்டை மாடிக்கு வந்தும் இவன் கொரட்டை கொடுமை தாங்க முடியலையே. இது ஒரு பாட்டா நினைச்சு நம்ம பழகிக்க வேண்டியதுதான். லட்டெல்லாம் இந்த பக்கம் தான் அடிக்க வச்சிருக்கானா? குண்டம் இல்லாதனால நீ தானே நிம்மதியா தூங்கணும். என்ன விடிய நேரத்துல வீட்டுக்கு வரான்? எதிர் பிளாட் ஃபிகரு. இன்னைக்கு குண்டம் மூலமா இன்ட்ரோ ஆயிட வேண்டியதா. டேய், ஹாய் கார்த்தி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கார்த்தி. கல்பனா, இது என்னோட சின்ன மாமா. ஹாய். என்ன நியூஸ் வாசிக்கிறா? ஐ அம் செந்தில். நைஸ் டு மீட் யூ. கார்த்திக் பாய். நல்ல சிரிச்ச மங்களகரமான முகம். ஆபீஸ்ல ஃபுல் டைட் ஒர்க். ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறம் பேசலாம். கார்த்தி 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 கார்த்தி, இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல நைட்டு ஒர்க்கு வாங்கி தர முடியுமா? குண்டனு கொலை குத்து ட்ரை பண்ணுங்க கார்த்தி, மறந்துடாதீங்க. இங்க தானே இருந்தது. அக்கா, அக்கா. என்ன கார்த்திக்? இங்க வச்சிருந்த ஃபைல காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. அங்கதான்டா இருக்கும், நல்லா தேடி பாரு. இல்லக்கா, அது ரொம்ப முக்கியமான ஃபைல். என்ன கலர்டா அது? மஞ்சள் கலர் ஃபைல்கா. நல்லா தேடி பாருடா. வேற யார் எடுக்க போறா? என்ன சார் காலையில இருந்து பிளிரிட்டு இருக்கீங்க? ஒரு மஞ்சள் கலர் ஃபைல காணோம் சார். மஞ்சள் கலர் ஃபைல் காணோம்னா இருக்கிற ஃபைலுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் மதம் முடிச்ச என்ன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த பச்சை கலர் ஃபைலான்னு பாருங்க. ஐயோ, பச்சை கலர் ஃபைல் இல்ல சார், மஞ்சள் கலர். அப்ப போங்க, எங்க தொலைஞ்சு போச்சோ. ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாமே. ராரா செலவுக்கு ராரா. மியா மியா பூனை பர்ச போட்டுட்டான் யானை. 1 நான் கிட்ட போயிட்டேன். 2 நான் எடுக்க போறேன். 3 ஐயோ கருப்பாம்பூச்சி அக்கா. போயிட்டேன். டேய் கார்த்திக், என்னாச்சு? ஐயோ, இப்படி விழுந்துட்டியேடா. ஏந்திர ஏந்திர மெல்ல. ஒண்ணும் இல்லக்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல.
டேய் கார்த்திக் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லக்கா. நல்லா பாருடா, எங்கேயாவது அடிபட்டு இருக்க போகுது. எனக்கு ஒண்ணும் அடிபடலக்கா. பாவம் அவரை பாரு. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் ஸ்டீல் பாடி. நீ வா. ஏதான பிராக்சரா இருக்க போகுது, வா ஹாஸ்பிடல் போலாம். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம்? நீ எனக்கு ஜூஸ் கொண்டு வா. அடிப்பட்டவனை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா அண்ணி? நல்ல வேலை குண்ட வரிசையாவது விட்டுட்டு போனானே. சாரி. குண்டனுக்கு போன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. அவன் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு வரானா இல்ல பெடல் போட்டு மெரிச்சுக்கிட்டு வரானா? அட பஸ் வந்தா போலான்னு பார்த்தா ஒரு பஸ்ஸையும் காணோம். இது உண்மையிலே பஸ் ஸ்டாண்டா இல்ல எவனாவது ஷூட்டிங்க்கு செட்டு போட்டு பிரிக்காம விட்டு போயிட்டானா? பஸ் ஸ்டாண்டுனா எவனாவது வந்து நிப்பான்ல, எவனுமே நிக்காம வெறிச்சோடி போய் நான் மட்டும் தனியா நிக்கிறேன். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் எங்க? பஞ்சர் ஆயிடுச்சு சார். சரி வா. சிங்கப்பூர் போக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களே, என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே தான். அவனுக்கு கேக்குற காசுக்கு இங்க இருக்கிறவன் இடம் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணி சினிமா எடுக்கலாமான்னு பாக்குறேன். சார் சார் நனையாதீங்க, கொடைக்குள்ள வாங்க. அநியாயத்துக்கு அன்பு காட்டிய கார்த்தி நல்ல மூட்ல தான் இருக்கிறான். ஏன் கார்த்தி, அன்னைக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு கர்லிங் யாரோட ஒரு பொண்ணு கூட வந்திய, அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி? கர்லிங் ஹேரோட யாரு? நூடுல்ஸா? அட அவன் நூடுல்ஸ் இல்லப்பா, பியூட்டிஃபுல் மாடல்ஸ். அவளுக்கு இன்னெல்லாம் பிடிக்கும் கார்த்தி. அவளை பத்தி எதுக்கு கேக்குறீங்க? இது ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் தான். அப்புறம் கார்த்தி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அது சார் இத புடிங்க, இதோ வந்துடுறேன். முக்கியமான மேட்டர் ஓபன் பண்ணும்போது கட் பண்ணிட்டு போயிட்டானே, அவசரமா ஒண்ணுக்கு வந்திருக்குமோ? சார் எனக்கு தண்ணியில குதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன லிப்டோ வரலீங்களா? லிஃப்ட் பா இல்லாம எப்படி வர்றது? ஆமா, இது ஹெலிகாப்டர். அவர் ஆபரேட் பண்ணாதான் மேல போவோம். நீ எல்லாம் படிச்சவன் சொல்லாதடா வெளிய. என்ன அப்படியே நிக்குது? காயெல்லாம் கடைக்கு போட வேண்டிய இரும்புல தந்து லிஃப்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. இல்லடா தரக முடியல. ஜாம் ஆயி போச்சா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி மேல வந்தீங்க? ஸ்பைடர்மேன் நூல் விட்டாரு, அதை புடிச்சு ஏறி வந்தேன். கேக்குறான் பாரு கொக்கி மூக்க. லிப்ட்ல தான்டா வந்தேன். லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர். என்னது அவுட் ஆஃப் ஆர்டரா? அப்புறம் எப்பறம் மேல வந்துச்சு? டேய் தரடா, என்ன பண்றா? ஐயோ மறுபடியும் மேலையா? ஐஸ்வர் கட்டு மாதிரி கூட ஓடி வரீங்க, ஏதாவது பண்ணுங்களா? ஐயோ மறுபடியும் கிளம்புதே. எத்தனை ரவுண்டு கழிச்சு நிக்கன்னு தெரியலையே. நிறுத்துங்க. மேஜிக் ஷோவா காட்டுற கும்பல கை தட்டி இருக்கிறீங்க. டேய் யாராவது போன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஃபயர் இன்ஜினை கூப்பிடுங்கடா. மேடம் உங்க கையில போன் இருக்குல்ல, கொஞ்சம் ஃபயர் ஸ்டேஷன் போன் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். செய்கிறேன் மேடம், தலையெல்லாம் சுத்துது. என்ன சொல்லிட்டீங்களா?
மிஸ் கால் கொடுத்தேன். மூஞ்ச பாடுறா ஃபயர் சர்வீஸ்ல உன் பாய் ஃப்ரெண்ட் அருகிறான் மிஸ் கால் கொடுக்குற. கவர்மெண்ட்ல ஃப்ரீ கால் கொடுத்தாலும் இவனுங்க மிஸ் கால் கொடுக்கறத விட மாட்டாளுங்களே. டேய் என்னடா ஜூல மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? வாங்கடா ஏன்னா ஹெல்ப் பண்ணுங்கடா. உடைங்கடா டேய் வாங்கடா. ஸ்டீல் பாடி ஒருத்தர் இருக்காங்க மாத்திட்டீங்க. ரொம்ப நேரமா மேலே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கறேன் சார். ஏய் ஹெல்ப் பண்ணுங்க சார். பொறுமையா இருங்க. கொஞ்சம் பிடிங்க. என்ன பண்ற? இல்ல சார், இந்த கையால இந்த கம்பியை வளைச்சு பெரிய பொந்து பண்ணி அது வழியா உங்களை கூட்டு வந்தலான்னு இருக்கேன். உங்க மூக்க கொஞ்சம் இந்த ஓட்டையிட்டு எடுத்துட்டு வாங்க. ஏண்டா நாய் நக்கன நார என்ன நக்கல் பண்றியா? பெரிய சரத்குமார் கம்பிய வளைச்சு என்ன வெளியே கொண்டு வராராம். தள்ளி போட. டேய் விளங்காதவங்களா வேடிக்கை பக்கம் வேணா பண்ணுங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? வழி விடுங்க. இவர் என்ன பண்ண போறாரு? ஓ சாரா, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? எறா தொகு செஞ்சிருந்தா சாப்பிட்டு போறியா? நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க போங்க, இந்தாங்க கீ. பா கபோர்டு கதவு மாதிரி சாதாரணமா பாய் சார். தீபாவளி நெருப்பா வருது. ஏன்னா அது கரண்ட் எல்லாம் லிஃப்ட் போகுது. ஷிஃப்ட் கார் லிஃப்ட்ல யாருன்னா கரண்ட் எதுக்குடா? அநேகமா அவன் குருவி விஜய் மாதிரி பூமிக்கு போய் புதஞ்சிருப்பான். வாங்க லிஃப்ட் போய் தேடுவோம்.